ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான துவையல் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, இந்த தட்டில் பாருங்கள், தேங்காய், மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து ஆனியன், ஜிஞ்சர், அப்புறம் கொஞ்சோண்டு புளி நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒன்று ஒன்றா வந்து போட்டு வந்து ட்ரை ரோஸ்ட், அதாவது பாத்திரத்தில் ஆயில் எதுவுமே இல்லாமல் வெறுமனையாக எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து புளி இதெல்லாமே போட்டு நான் வெறுமனையாக ட்ரை ரோஸ்ட் வந்து நான் பண்ணுறேன். ஸோ ஒன்று ஒன்றும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ வந்து சில பேர் நிறைய காரம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி மிளகா போட்டுக்கோங்க. இஞ்சி நம்ம ஆட் பண்ணுறதுனால இஞ்சியுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காரம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். புளி வந்து யூஸ் பண்ண மாட்டேன்றவங்க வந்து நீங்கள் கம்மியாக வந்து புளி போட்டுக்கலாம். ஸோ தேங்காய் வந்து ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அதை என்ன செய்யணும்னா அரைச்சிக்கணும். ஸோ நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம அரைப்போம். அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி வராது. ஸோ ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும், அரைச்சிக்கணும். இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்பளம் நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த அப்பளமும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்படுற அளவுக்கு நான் வந்து இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் வந்து அப்பளம், அதுக்கப்புறம் வந்து ஆயில், ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் வந்து நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு தான் நான் ஆயில் வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், ரொம்ப நம்மளுக்கு வந்து பேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து அரைக்க வராது. பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம அதை எடுத்துக்கிட்டால் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இட்லிக்கு, தோசைக்கு, அதுக்கப்புறம் நார்மல் ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.